நீங்க என்ன மேம் எல்லாம் கூப்பிடக்கூடாது. என் பேரு ஆனந்தி. இனிமே நீங்க என்ன ஆனந்தின்னு தான் கூப்பிடணும். ஓகே? இல்ல மேடம், என்ன இருந்தாலும் நீங்க படிச்சவங்க, அந்த தொழிலுக்கு மரியாதை நான் கொடுத்துதானே ஆகணும். மேம் என்ன நீங்க எங்களுடைய HR பவித்ரா மேடமோட மாமியார். இன்ஃபேக்ட் அது மட்டும் இல்ல, நீங்க என்ன விட வயசுல பெரியவங்க. அதனால நீங்க என்ன பேரை சொல்லியே கூப்பிடலாம். மேடம், பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு வயசு மட்டும் காரணமா இருந்துட முடியாது. நாம செய்யற செயல்கள் தான் நம்மள மத்தவங்க எப்படி கூப்பிடணுங்கிறத தீர்மானிக்கும். மேம், நீங்க உண்மையிலேயே ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் மேம். இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, இந்த பதில் உண்மையிலே வேற லெவல். சரி மேம், நீங்க ஃபீல் பண்ணி பேசின விஷயத்தை பத்தி பேசலாமா? நான் என்ன ஃபீல் பண்ணேன்? மேம், அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? உங்க கையில இருக்கு பாருங்க, அந்த லெட்டரோட கேள்விதான். மேடம், இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா கிட்டத்தட்ட 25 வருஷம் ஒன்னா ஒரே வீட்ல வாழ்ந்திருப்பாங்க. இவ்வளவோ விஷயங்கள் இருக்கும். அதுல நல்ல விஷயங்கள் இருக்கலாம், கெட்ட விஷயங்கள் இருக்கலாம். எவ்ளோ விஷயங்கள், எவ்ளோ கடந்து இவங்க வாழ்க்கையில வந்திருப்பாங்க. இப்போ இந்த வயசுல போய் விவாகரத்து பண்ண போறோம்னு எழுதிருக்காங்களே, அத நினைக்கும் போதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு மேடம். என்ன மேம், இந்த ஒரு லெட்டர்ல வந்த விவாகரத்து கேஸ வச்சு இவ்ளோ ஃபீல் பண்றீங்களே? தினம் தினம் எவ்ளோ டைவர்ஸ் கேஸ் கோர்ட்ல நடக்குதுன்னு போய் பார்த்தா தெரியும். மேடம், நீங்க சொல்றது எண்ணிக்கை மட்டும்தான். அது எண்ணிக்கை கணக்கு. நான் சொல்றது மனசுல எண்ணின கணக்கு. இத்தனை வருஷம் ஒன்னா குடும்பம் நடத்தினவங்க எத்தனையோ சந்தோஷங்கள் துக்கங்கள் அனுபவிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பிரியணுங்கிற எண்ணம் எப்படி வரும்? மேம், இவ்ளோ விஷயம் சொல்றீங்களே, நீங்க படிச்ச இந்த லெட்டருக்கு ஒரு நல்ல பதில் சொல்ல நினைச்சீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இந்த உலகத்துல எல்லாமே 2 தான். ஆகாயம், பூமி, இரவு பகல், இன்பம் துன்பம், நல்லது கெட்டது. அப்படி எந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே 2 தானே இருக்கும். மனுஷனுக்கு எப்பவுமே சந்தோஷம் மட்டுமே இருந்துராது, அதே சமயத்துல கஷ்டம் மட்டுமே இருந்துராது. 2மே மாத்தி மாத்தி வந்து வந்து போகும். அத நாம தான் சமாளிச்சு மேல வரணும். அதே மாதிரிதான் கணவன் மனைவிக்குள்ள மன கஷ்டம் வரும். அத அனுசரிச்சு அப்படி இப்படி விட்டு கொடுத்து 2 பேரும் சேர்ந்து போகணும். அதுக்காக விவாகரத்து வாங்கிட்டு போலாமா? சந்தோஷ் சார், எனக்கு இப்ப என்ன சொல்றதுனே தெரியல. என்ன சார், என்ன நம்ப முடியலையா? அது ஒண்ணும் இல்ல சந்தோஷ், ஹரிசாருக்கு உன்னை நம்ப முடியுது, ஆனா எப்படி பாராட்டுறதுன்னு தான் தெரியல. அப்படித்தானே ஹரிச? இல்ல சந்தோஷ், எனக்கு இவ்வளவு நல்லா குக் பண்ண தெரியும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த பார்த்த சாரதி உன்னை பாராட்டினதும் ரொம்ப சந்தோஷமாவும் அதே நேரம் ஆச்சரியமாவும் இருந்துச்சு. சந்தோஷோட கேசரிய எல்லாரும் சாப்பிட்டு மனசார வாழ்த்துறாங்க. நீங்களும் உங்க பங்குக்கு சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுவான்ல? ஓகே சார், இருக்கு சார். இந்தாங்க சார், எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்க சார். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார். எக்ஸலென்ட், சூப்பரா இருக்கு. சூப்பரா சார்? எப்படி? சார் கொடுங்க எனக்கு. சாப்பிட்டு பாருங்க. அசத்திட்டேன். சந்தோஷ் ரியலி சூப்பர், அருமையா இருக்கு. சந்தோஷ் எப்படி இதெல்லாம்? தேங்க்யூ சார். இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா? சார் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். டெய்லி வீட்ல பண்ணி பழகிடுச்சு சார், அவ்வளவுதான். சார், நான் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே எங்க அம்மா கேசரி பண்றத கிட்ட இருந்து பார்த்தவன் சார். நான் அவங்க பண்றது மட்டும் இல்ல, அம்மா பேசிக்கிட்டே பண்ணுவாங்க சார். அது அப்படியே மனசுல பதிஞ்சிருச்சு சார். நான் கூட லட்சுமி மேடம் வராம நீ வந்ததை பார்த்து கொஞ்சம் பயந்துதான் போயிட்டேன். நானும் மேடையும் வேற ஒரு திட்டம் போட்டு வச்சிருந்தோம். நீ எல்லாத்தையும் மாத்திட்ட. உண்மையிலேயே ரொம்ப நல்லா செஞ்ச, அசத்திட்ட. தேங்க்யூ. கிளையண்ட் எவ்வளவு சந்தோஷப்பட்டாருன்னு பார்த்தல? அது மட்டுமா, உனக்கு 100 ரூபாய் சன்மானம் வேற கொடுத்தாரு.
அது எவ்வளவு பெருமையா இருந்துச்சு. மனசார சொல்றேன், ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ். சார் பரவாயில்ல சார், இதுக்கு போய் எதுக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம்? ஆக்சுவலா நான் தான் உங்களுக்கு எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கேன். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் சார். நீ எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் சந்தோஷ்? அப்படி இல்ல மேடி, நான் இவ்வளவு சமைச்சதுக்கே என்னை இவ்வளவு பேரு பாராட்டுறீங்க. இப்பதான் தெரியும் சமையல் எவ்வளவு பெரிய விஷயம்னு. ரியலி நீங்க சூப்பர் சார். எல்லாரும் என்ன பாராட்டும் போது என் மனசு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஆனா வீட்ல அம்மா எவ்வளவோ முறை சமைச்சு கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரு நாள் கூட அவங்க சமையல் நல்லா இருக்குன்னு நான் பாராட்டினதே கிடையாது சார். ஆனா இப்பதான் அது எவ்வளவு முக்கியம்னு எனக்கு புரிய வச்சிருக்கீங்க சார். அதுக்கு தான் ஹரி சாருக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன். பாத்தியா சந்தோஷ், இந்த குழந்தைங்க முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா? ஆமா சார், அதான் வந்ததும் சொன்னனே சார். நீங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு. சந்தோஷ், ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்நாள்ல போதும்னு சொல்ற ஒரே ஒரு விஷயம் சாப்பாடு மட்டும்தான். ஆனா மறுபடியும் அவனுக்கு தேவைப்படுற விஷயமும் சாப்பாடு தான். சாப்பிடும் போது அவங்க முகத்துல எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல ஒரு மனுஷன் பிறந்து வாழ ரெண்டு முக்கியமான விஷயம் சாப்பாடும் தண்ணியும் மட்டும்தான். அதை நம்ம மத்தவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணும் போது அதுல கிடைக்கிற சந்தோஷமே தனி சுகம்தான். இந்த ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தம் வாய் வாழ்த்தலைனாலும் வயிறு வாழ்த்தும் சொல்லுவாங்க. எதிரியா இருந்தாலும் அவனுக்கு பசிக்கும் போது சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கைய, அவன் வாழ்நாள் முழுக்க மனசளவுல கூட நமக்கு துரோகம் நினைக்க மாட்டான். சந்தோஷ், உனக்கு ஒண்ணு தெரியுமா? பொண்ணுங்களுக்கு மட்டும் தாய்மை உணர்வு சொந்தம் இல்ல. ஒரு ஆம்பளையும் அந்த தாய்மை உணர்வு அடைய முடியும். ஹரி சார், எனக்கு புரியல. இந்த மாதிரி மத்தவங்களுக்கு உணவை சமைச்சு அதை தன் கையால பரிமாறி அதை உங்க வயிறார சாப்பிடும் போது பாக்குற ஒரு சந்தோஷம் இருக்கு, அதுதான் ஒரு ஆணுக்கு கிடைக்கிற தாய்மை உணர்வு. சந்தோஷ், நான் டிவில நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணிருக்கேன், நிறைய பெஸ்ட் ஷெஃப் அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன். இருந்தாலும் இந்த குழந்தைங்க சாப்பிட்டுட்டு சிரிச்சுட்டு, ஹரி அங்கிள், அதுவும் நான் செத்து போச்சு வந்திருக்கேன். என் மேல கரிசனம் இருந்திருந்தா ஒருவேளை சாப்பாடு அத அவன் மறந்துட்டு போயிட்டான்னு தூக்கிட்டு ஓடுற. ஏன் அவன் என்ன சாப்பாடு கிடைக்காத தீவுக்கா போயிருக்கா? சரிப்பா, மன்னிச்சிருங்க. இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. வாடியம்மா மகராசி, உனக்காத்தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கோம். நீதான் இந்த குடும்பத்தை ஆட்டி படைச்சிட்டு இருக்கியா? நீங்க என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. இப்பதானே வந்திருக்கீங்க, வந்ததும் வராதுமா ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க. ஆஹா, என்னடி எல்லாரும் நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என் அண்ணனை நீங்க எல்லாம் போட்டு பாடா படுத்துறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது மட்டும் இல்லாம நீ என் பேரனையும் போட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க. எல்லா விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டுட்டு தான் இங்க வந்திருக்கேன். இங்க பாருங்க, இங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. சும்மா திடீர்னு வந்து இப்படி தைய தக்கான்னு குதிச்சுட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. ஏய், என்ன
மரியாதை இல்லாம எழுத்து பேசுற? அண்ணே நீங்க சும்மா இருங்க அண்ணே. இவ எவ்வளவு பெரிய சில்லாலங்கடியா இருந்தாலும் இவளோட பப்பு எங்கிட்ட வேகாது. அதான் நான் வந்துட்டேன்ல என்ன. இவ எங்க இருந்து வந்தாலும் அதே இடத்துக்கு திருப்பி அனுப்புறேன் பாருங்க. சித்தி, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் பெரிய பிரச்சனை இல்ல. சும்மா என்னோட பவிய நீங்க குறை சொல்லாதீங்க. பவி, நீ போ, உள்ள போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. போ பவி, சொல்றேன்ல, போ. பாத்தியா வள்ளியம்மா, அவ மருமகளை திட்டின உடனே எவ்வளவு கோவம் வருது பாத்தியா? இப்படித்தான் அவங்க என்ன பண்ணாலும் இவங்களுக்கு இனிக்கும். நாம மட்டும் வேப்பண்ண மாதிரி கசக்கும் இவங்களுக்கு. அப்படி இல்லப்பா. அம்மா விடுங்க. நீங்க பாட்டிக்கு ஏதாவது ரெடி பண்ணி கொண்டு வாங்க, போங்க. நான் காஃபி எடுத்துட்டு வரேன், நீங்க உட்காருங்க. சந்தோஷ் தங்கம், பாட்டிக்கு உன் மேல எந்த கோவமும் இல்லடா. என் ராசா, என் கோவம் எல்லாம் உன் பொண்டாட்டி மேலயும் உன் அம்மா மேலயும் தான். நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாத்தையும் இந்த பாட்டி பாத்துக்கிற, சரியா? சொல்றேம்மா, கண்ணை மூடுங்க. நான் சொல்ற வரைக்கும் கண்ணை திறக்க கூடாது. ஓகேவா? சரி சரி. ரேடியோ ஆஃப் பண்ணுங்க. இப்ப கண்ணை மூடுங்க. நான் சொல்ற வரைக்கும் கண்ணை திறக்க கூடாது. சரி, திறக்க மாட்டேன். காட்டுங்க. ஆவா? ஆமா. இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? கேசரியா? கண்ணை திறந்து பாருங்க. ஆமா, கேசரிதான். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. டேஸ்டா இருக்கா? எந்த கடையில இருந்து வாங்குன? இத நான் கடையில எல்லாம் வாங்கல, நானே பண்ணது. என்னது? நீ செஞ்சியா? ஆமா, நானே பண்ணது. எப்ப செஞ்ச? நீங்க பவிக்கு சாப்பாடு கொடுக்குற அவசரத்துல போன மறந்துட்டு போயிட்டீங்கல்ல. அதுக்கும் கேசரிக்கும் என்ன சம்பந்தம்? இருக்குமா, சம்பந்தம் இருக்கே. நீங்க போனதுக்கு அப்புறம் உங்க போனுக்கு ஹரி சார் போன் பண்ணாரு. நான் எடுத்தேன். நீங்க நினைச்சு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி ஒரு அட்ரஸ் சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு. சரி, எனக்கும் தெரியாதுல என்ன அவசரம்னு நானும் ஓடி போயிட்டேன். அங்க போனதுக்கு அப்புறம் கேசரி பண்றதுக்கு ஆள் இல்ல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு சந்தோஷ்னு ஹரி சார் என்கிட்ட கேட்டாருமா. நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீ சும்மா ஒரு ஆளா நின்னா போதுன்னு சொன்னாருமா. அப்புறம் என்ன, நான் அப்படி இப்படி கேசரி பண்ணிட்டேமா. நீ எப்படி குட்டி? உனக்கு சமைக்க வராதே? வராதுதான், பட் என் செல்ல குட்டி அம்மா எவ்வளவு நாள் கிச்சன்ல என் முன்னாடி சமைச்சிருக்கீங்க. அத பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தாமா இத பண்ண. ஆனா எனக்கே தெரியாதுமா, சத்தியமா இவ்வளவு நல்லா வரும்னு. ஆனா குட்டி, கேசரி ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே நான் செய்யற மாதிரியே இருக்கு. அம்மா, நீங்க இப்ப சொன்ன இதே வார்த்தையை தான் பந்தியில இருந்த எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன பாராட்டினாங்கம்மா. ஆனா அதுக்கப்புறம் கேட்டரிங் ஆர்டர் கொடுத்தவரு எல்லாரும் முன்னாடியும் என்ன கூப்பிட்டு, இருங்க இந்த 100 ரூபாய் நோட்டை எனக்கு பரிசா கொடுத்தாருமா. இத வாங்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்குடா. சரி சரி சரி, இது புடி. அதுக்கு முன்னாடி இந்தாங்க, இத வச்சுக்கோங்க. புடிங்கம்மா. தேங்க்யூ. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு. இது பாரதியாரோட பாட்டு. படிப்புக்கு உகந்த நேரம் அதிகாலை. அப்பதான் நம்மளோட மூளை தெளிவா இருக்கும்.
பாடத்தை திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும், எழுதி பார்க்கணும். இத நான் ஏன் சொல்றேன்னா, சினிமா பாட்டு மட்டும் நம்ம ஈஸியா பாடுறோமே, அது எப்படி தெரியுமா? அடிக்கடி நம்ம போற இடம், வர இடம், டிவில, ரேடியோல, செல்போன்ல அத திரும்ப திரும்ப நம்ம கேட்கும் போது, பார்க்கும்போது அது நம்ம மனசுல பதிஞ்சிருது. அதே மாதிரிதான் படிப்பும். உனக்கு படிப்பு வரலன்னு தானே இந்த மாதிரி தப்பான எண்ணங்கள்லாம் வருது. இத பாரு தம்பி, நான் சொன்ன மாதிரி படிச்சு பார்த்தா கண்டிப்பா நீ கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க்கோட வருவ. அது மட்டும் இல்ல, தற்கொலை பண்ணிக்கிறது ஒரு கோழைத்தனம். அதை எதிர்த்து நின்னு போராட கத்துக்கணும். இல்ல சந்தோஷ், நீங்க எவ்வளவு பெரிய சின்சியரான பர்சனா இருந்தாலும் டிசிப்ளின் இல்லன்னா நோ யூஸ். சாரி சந்தோஷ், உங்களுக்கு வேலை இல்ல. சார் ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க சார். ஃபர்ஸ்ட் என்னோட சின்சியரான ஒர்க்க பாருங்க சார், அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா டிசைட் பண்ணுங்க சார், ப்ளீஸ். இல்ல சந்தோஷ், எங்க கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ரூலே டிசிப்ளின் மட்டும்தான். ஒழுக்கம் இல்லாத மனுஷனை நாங்க மனுஷனாவே மதிக்கிறது இல்ல. வீட்லயும் இப்படிதான் இருப்பீங்க போல இருக்க. சார் அதான் நான் என்னோட நிலைமையை பத்தி சொல்லிட்டேனே சார், நீங்க திரும்ப திரும்ப அதை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சார் உங்களுக்கு தேவை நான் ஒர்க் பண்ணணும், அவ்வளவுதானே. ஏன் சார் இப்படி தேவையில்லாம பர்சனல் விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்ன சந்தோஷ், சவுண்டா பேசினா வேலை கொடுத்துருவோம்னு நினைச்சிட்டீங்களா? இப்ப தெரியுது உங்க கேரக்டர் என்னன்னு. வெளியே போங்க. தம்பி, நான் எதுக்கு இத சொல்றேன்னா, என்னோட ஊர்ல ஒரு குட்டியான ஒரு பையன் இருந்தான். அவனை எல்லாரும் ஊர்ல கட்டையா கட்டையான்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அவன் முதல்ல சைக்கிள் கத்துக்க ஆரம்பிச்சான். அவன் ஆரம்பிச்சது ஒரு பெரிய சைக்கிள கத்துக்கதான். அவன் அதை ஓட்டி கீழே விழும்போது எல்லாரும் சிரிச்சு, டேய் கட்டையா, உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா அவன் யார பத்தியும் கவலையே படல, யார் பேசுறதையும் காதுலயே வாங்கல. முயற்சி பண்ணி திரும்ப 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 விழுந்து விழுந்து கத்துக்கிட்டான். என்ன சார், நீங்க வேலை கொடுக்கலைன்னா வேற எங்கேயுமே எனக்கு வேலை கிடைக்காதா? இங்க பாருங்க சந்தோஷ், உங்களை பத்தியும் அந்த கம்பெனில பண்ண தப்ப பத்தியும் எல்லா கம்பெனிக்கும் மெயில் போயிருக்கும். சோ நீங்க எங்க போனாலும் வேலை கிடைக்காது. அத சொல்றதுக்கு நீங்க யாரு சார்? நான் கண்டிப்பா ஒரு வேலையில சேர்ந்து காட்டுறேன் சார். மேம், நீங்க சொன்ன அத்தனை பதிலும் சூப்பரா இருந்துச்சு. தேங்க்ஸ் மேம். அப்போ நான் வரேன். ஆனந்தி மேடம், வீட்டுக்கு வாங்க, காஃபி சாப்பிடலாம். ஐயோ மேம், நான் இங்க வந்தது பவித்ரா மேடம்க்கு தெரியாம பாத்துக்கோங்க. அது போதும் எனக்கு. காஃபி எல்லாம் இன்னொரு நாள் வந்து குடிச்சுக்கிறேன். சரியா? பை மேம். தேங்க்ஸ். பாய்.
அந்த முள்ளங்கிய கூட கொஞ்சம் கழுவி கொடுத்துரு. ஓகே அத்தை. குட்டி வாடா, காஃபி போட்டு தரேன். ஆமா 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 வேணாமா, அதெல்லாம் வேணாமா. அம்மா நான் இன்டர்வியூக்காக மும்பை வர போயிட்டு வரேம்மா. மும்பையா? ஏண்டா அவ்வளவு தூரம்? அவ்வளவு தூரம் எதுக்காக இன்டர்வியூக்காக போனோம்? சொன்னா கேளு, உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாதுடா குட்டி. ஐயோ அம்மா, நான் வேற எங்கேயும் போகல. ஹரிசார் கூட சமையல் வேலைக்கு தாமா போக போறேன். அத உங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தா பவி வேற பக்கத்துல இருக்கா. அவ எப்படி எடுத்துப்பான்னு தெரியாம தாமா உங்ககிட்ட இப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏமா இப்படி? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்னடா யோசிச்சுட்டு இருக்க? அம்மா, இன்டர்வியூ வெறும் 2 days தாமா, அதுக்கு ஏமா இப்படி போய் பதறீங்க? 2 நாளா இருந்தாலும் நீ எதுக்குடா அவ்வளவு தூரம் போனோம்? உனக்கு இங்க வேலை என்ன இங்க கிடைக்காதா என்ன? ஐயோ அம்மா, டோன்ட் வரிமா. இப்ப நான் வேலை விஷயமா தானமா போறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் போயிட்டு சீக்கிரமே வந்துடுறேன். ஓகேவா? 2 நாள் தான் வந்துருவேன். நான் போய் ரெடி ஆகுறேன். சரி. அத்தை 2 நாள் தானே, வேலைக்கு தானே போறான், வந்துருவான், விடுங்க. நீ ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும். வெல்கம் சார். சந்தோஷம் சார். தேங்க்யூ. இந்த கெட்டப்ல உன்னை பார்த்தா அடையாளமே தெரியல. உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்தா கூட உன்னை கண்டுபிடிக்கவே முடியாது. என்ன மேடி, இது என்ன கெட்டப்பா? Thank you. நான் என்ன நடிக்கவா வந்தேன்? எப்படியாவது வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன மேடி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? ஏய் சந்தோஷ், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீ ஏன் இதை இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற? சாரி. ஐயோ, நானும் நீ சொன்ன மாதிரி தமாசுக்கு தான் சொன்னேன். ஆனா ஒண்ணு மேடி, சமையல்காரனா வந்தவன இந்த கெட்டப்ப போட்டு வச்சிருக்கீங்களே, அதுதான் கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. இங்க பாரு சந்தோஷ், ஆரிஸ் கிச்சன் கேட்டரிங்க்கு புதுசா வந்தா முதல்ல சர்வீஸ் பண்றது, வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுக்கறது, இதெல்லாம் கத்துக்கிட்டாதான் கிச்சனுக்குள்ளேயே ஹரி சார் அலோ பண்ணுவாரு. ஓ, இந்த வேலையில இவ்வளவு ப்ராசஸ் இருக்கா? ஆமா சந்தோஷ், எல்லா வேலையிலயும் ஒரு ப்ரொசீஜர் இருக்க மாதிரி இந்த வேலையிலயும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. சரி, நீ போய் எல்லாருக்கும் வெல்கம் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வந்து கொடு. ஓகே? சரி ஆல் தி மேடம். பெஸ்ட். சுந்தர் அங்கிள் என்னதான் செலவு பண்ண யோசிக்கிறவரா இருந்தாலும் பொண்ணு கல்யாணம் வந்ததும் தாராள மனசுக்காரர் ஆயிட்டார் அத்தை. சின்ன பிள்ளையா பார்த்தோம். இல்ல பவி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? கஞ்சனா இருக்கிறது வேற, சிக்கனமா இருக்கிறது வேற. கஞ்சனா இருக்கிறவங்க எப்பவுமே செலவு பண்ண மாட்டாங்க. ஆனா சிக்கனமா இருக்கிறவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணுவாங்க. சுந்தரம் அண்ணன் சிக்கனமா இருக்கிறவரு. சரி வா போலாம். ஆமால, அதுவும் கரெக்ட் தான். நல்ல விளக்கம். வெல்கம் மேடம். பவி, அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு. இப்படி எல்லாம் கல்யாணத்தை நடத்தணும்னு அவருக்கு ஒரு கனவு இருந்திருக்கும்ல.
போன நீ? நான் தேடிக்கிட்டே இருக்கேன். சும்மாதான் அத்தை, அந்த பக்கம் போனேன். என்னாச்சு? ஒரு மாதிரியா இருக்க? அது கிச்சன் பக்கம் போனேன் அத்தை. சந்தோஷ் காய்கறி வெட்டிட்டு இருக்கான். குட்டிக்கு எதுக்குதான் இந்த வேலையோ? வீட்டுல அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்திருக்குன்னு சொன்னேன். அதை விட்டுட்டு இங்க வந்து காய்கறி எல்லாம் நறுக்கிட்டு இருக்கான். ஆமா ஆமா அத்தை, கிச்சன் பக்கம் போனேன்ல, அங்க சந்தோஷ் காய்கறி வெட்டுறேன்னு கைய வெட்டிக்கிட்டான். எது? கைய நறுக்கிட்டானா? இது புடி. வெங்காயம் வெட்டுறதா உன்னோட வேலையா? வேலையான்னு கேக்குறேன். மாம், எனக்கு பிடிச்ச வேலைமா. தயவு செய்து இதுல வராதீங்க, நானே பாத்துக்கிறேன். பேசாத, பேசாம இரு. பேசக்கூடாது. இவ்ளோ கம்பெனில அலைஞ்சு தெரிஞ்சு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கேன். இப்ப வீட்ல கூட ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. மா, அதத்தான் நான் ஏற்கனவே வேண்டான்னு சொல்லிட்டேனே. எதுக்கு வேண்டாம்? எனக்கு அது பிடிக்கலம்மா. இது எனக்கு பிடிச்சிருக்குமா. நான் இதையே பண்ணிக்கிறேம்மா. பேசாத நீ. குடு. சும்மா தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு யார் உன்னை இந்த வேலையெல்லாம் பாக்க சொன்னா? இப்ப பாரு எப்படி கைய வெட்டி இருக்கேன்னு. மெதுவா மெதுவா. எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? உன்னை யார் இந்த வேலையில செய்ய சொன்னது? போய் சொல்லிட்டு தானே வந்த. வா, நீ உட்காந்துக்கோ. நான் காய்கறி எல்லாம் நறுக்கி கொடுத்துட்டு போறேன். மா, விடுங்கம்மா. மா மா, நான் பாத்துக்கிறேம்மா. நீங்க அங்க போய் உட்காருங்க. பேசாத. சும்மா இரு. மா, ஒண்ணும் இல்லம்மா. என்னாச்சு? வாங்க ஹரி சார், பாருங்க சார், இந்த வேலை பண்ணிட்டு விரல எப்படி வெட்டி வச்சுக்கிட்டாங்க பாருங்க. மேடம், என்ன இது? சாதாரண கட்டு தானே, அதுக்கே கத்துறீங்க? என்ன ஹரி சார், நீங்களே இப்படி பேசுறீங்க? வேணாமா. இந்த வேலை அவனுக்கு தெரியாதுன்னு அப்பவே உங்ககிட்ட சொன்னேனா இல்லையா? என்ன மேடம் நீங்க இதுக்கே எப்படி சொல்றீங்க? இந்த மாதிரி வேலையில நிறைய அடிபடும், சுடும். இதெல்லாம் இங்க ரொம்ப சகஜம் தானே. இது உங்களுக்கு தெரியாதா? என்ன சார் இவ்ளோ சாதாரணமா சொல்றீங்க? எந்த வேலையில தான் ரிஸ்க் இல்லைன்னு சொல்லுங்க? எல்லா வேலையிலும் தான் ரிஸ்க் இருக்கு. காய்கறி கட் பண்ணும் போது கையில சின்ன சின்ன வெட்டு படதான் செய்யும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா காய்கறியை கட் பண்ண கண்டிப்பா. போங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் சொல்றத கேளுங்கம்மா. வேண்டாம்மா, ப்ளீஸ்மா சொல்றத கேளுங்கம்மா. என்னடா வேண்டாம்? பாக்குறாங்கம்மா. பிரதீபா, போங்க பிரதீபா. அம்மா, சொல்றத கேளுங்கம்மா ப்ளீஸ்மா. ஒரு நிமிஷம். என்ன நடக்குதுங்க? டீ குடுக்க வந்த பையன் சரியா சர்வீஸ் பண்ணாம டீய மேல கூட்டிட்டான். பின்ன அடிக்காம கொஞ்சமா செய்வாங்க. அதுக்கு என்னமோ ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கீங்க. அவ்வளவு அக்கறை இருந்தா உங்க பையனை எதுக்காக இந்த டீ குடுக்கற வேலைகள் அனுப்புறீங்க? யாரு டீ குடுக்கற வேலையை பாக்குறா? என் பையன் படிச்ச படிப்புக்கு எதுக்கு டீ குடுக்கணும்? ஹரி சாருக்கு உதவி பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்கான். லிசன், ஹெல்ப் பண்றானோ இல்ல காசுக்காக வேலை பாக்குறானோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் கேர். டீ குடுக்க வந்தா அந்த வேலையை சரியா செய்யணும். தப்பு பண்ணா நான் அடிக்கதான் செய்வேன். டீ குடுக்கறவங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சுல பிரதிபா? அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு மனசு இருக்கு, ஒரு சுய மரியாதை இருக்கு. பிரதீபா, நீங்க போங்க பிரதீபா ப்ளீஸ். கால் மீ மேடம். அம்மா, நீங்க போங்க பிரதீபா, நான் பாத்துக்கிறேன். போங்க ப்ளீஸ். இங்க பாருங்க அம்மா, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வந்தா கொஞ்சம் கொஞ்சம் இப்படிதாம்மா நடக்கும். கஸ்டமர்ஸ் கோவப்படதாம்மா செய்வாங்க. வேலைக்கு வந்த நாம தாம்மா கோவப்படக்கூடாது. வேலைக்கு வந்திருக்கியா? ஆமாம்மா. ஹரி சாருக்கு உதவி பண்ணதானே நீங்க வந்திருக்க? இல்லம்மா, எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா, ஹரி சார்கிட்ட எல்லாத்தையும் முறைப்படி கத்துக்க வந்திருக்கேம்மா நான். என்ன பேசுற நீ? நீ படிச்ச படிப்புக்கு உனக்கு ராஜா மாதிரி சட்ட கசங்காம 1000 வேலை கிடைக்கும் உனக்கு. சரிம்மா. உனக்கு எதுக்குடா இந்த வேலை எல்லாம்? வேணாண்டா. சட்ட கசங்காத வேலையிலலாம் மனசு ரொம்ப கசங்கி போகுதுமா. இந்த மாதிரி வேலையில உடம்புல கொஞ்சம் அழுக்கு பட்டாலும் மனசு ரொம்ப சுத்தமா இருக்குதுமா. இங்க பாருங்கம்மா, வந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அடிச்சவங்க பிரதீபாங்கிறதுனால நீங்க பதிலுக்கு சண்டைக்கு போறீங்க.
இதுவே முன்ன பின்ன தெரியாத யாரோ அடிச்சிருந்தா நீங்க இப்படி பேசுவீங்களாமா? இந்த வேலையில இதெல்லாம் சகஜம்மா. இத விட்டுருங்க. அம்மா அம்மா, நான் ஒண்ணுக்கு 10 தடவை யோசிச்சுட்டு தாம்மா நான் அந்த முடிவையே எடுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. தயவு செஞ்சு இது வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன் இந்த வேலை செட் ஆகாதுன்னு சொல்றீங்க? அவனுக்கு பிடிச்ச வேலை அவன் செய்யறான், பார்த்துட்டு போட்டுமே. இல்ல சார், இந்த வேலை அவனுக்கு ஒண்ணும் பிடிச்ச வேலை இல்ல. அவனுக்கு வேற வேலை கிடைக்காம இந்த வேலைக்கு வந்திருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. மேடம், நான் சந்தோஷ செக் பண்ணி பார்த்துட்டேன். இவனுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு 2-3 தடவை செக் பண்ணி பார்த்துட்டேன். உண்மையிலேயே இவனுக்கு இந்த வேலை ஆத்மார்த்தமா பிடிச்சிருக்கு. அதனாலதான் ஆத்மார்த்தமா செஞ்சுக்கிட்டு இருக்கான். இல்ல சார், இல்ல. அவன் கம்பெனியா இன்டர்வியூக்கு ஏறி இறங்கி இருக்கான். இப்ப கூட வீட்ல அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்திருக்குது சார். அதெல்லாம் விட்டுட்டு இவன் ஏன் இங்க வந்து வேலை செய்யறான்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இந்த வேலை பார்க்க கூடாதுன்னு யார் உங்ககிட்ட சொன்னது? இதுவும் ஒரு வேலை தானே சார்? குட்டி சமையல் செய்யறதெல்லாம் ஒரு வேலையா சார் அவனுக்கு? இந்த வேலையெல்லாம் அவனுக்கு செட் ஆகாது, சரியா வராது. நீங்களே அவன்கிட்ட சொல்லி கம்பெனி வேலைக்கு போக சொல்லுங்க, அவ்வளவுதான். என்ன மேடம், சமையல் வேலை தப்புன்னு யார் சொன்னாங்க உங்களுக்கு? விருந்தோம்பல் தமிழர் பண்பாடு, அது தெரியுமா உங்களுக்கு? எஞ்சான் உடம்புக்கு வயிறே பிரதானம். ஒவ்வொரு மனுஷனும் ஆசைப்படுற விஷயம் 2 தான். ஒன்னு நல்லா சாப்பிடணும், இன்னொன்னு நல்லா தூங்கணும். இதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். மனுஷனுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா உயிரினங்களுக்கும் முக்கியமானது சாப்பாடு தான். அந்த சாப்பாடை செஞ்சு கொடுத்து மத்தவங்களுக்கு போடுறது எவ்வளவு தர்மமான செயல்னு தெரியுமா உங்களுக்கு? அத போய் இப்படி கேவலமா பாத்துட்டு இருக்கீங்க. ஹரி சார், நான் இந்த வேலையை கேவலமான வேலைன்னு சொல்லல. நான் எப்படி சார் அப்படி சொல்ல முடியும்? நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த வேலை அவனுக்கு சரிப்பட்டு வராது. நீங்களே பாத்தீங்கல்ல, காய்கறி அவன் அறுக்கும் போது கைய வெட்டிக்கிட்டான். மேடம், மனுஷன் பிறந்ததும் யாரும் எதுவும் கத்துக்கிட்டு வருது கிடையாது. வந்துதா ஒவ்வொன்னையும் கத்துக்கிறான். இப்ப சந்தோஷ்க்கு இந்த கேட்டரிங் ஒர்க் பிடிச்சிருக்கு, அதான் அவன் ஆத்மார்த்தமா செய்யறான். நீங்க அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க மேடம். சந்தோஷ், கிச்சன்ல வேலை இருக்கு, நீ போய் அதை பார்ப்போம். போ. வரமா. சார், குட்டிக்கிட்ட சொல்லுங்க சார். நான் சொன்னா அவன் கேட்க மாட்டான். கம்பெனிக்கு வேலைக்கு போக சொல்லுங்க சார். வீட்ல அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்திருக்குது. என்ன மேடம் திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? அவன் மனசாரதான் இந்த வேலையை செய்யறான், சூஸ் பண்ணிதான் இந்த வேலையை செய்யறான். நீங்க வேணா பாருங்களேன், இந்த வேலை அவனுக்கு செட் ஆயிடுச்சுன்னா அவன் என்ன விட கண்டிப்பா பெரிய ஷெஃபா வருவான். அத நீங்களும் பார்க்க தான் போறீங்க. அத்தை, அத்தை விடுங்க அத்தை. ஹரி சார் சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான். சந்தோஷ் இது வரைக்கும் எத்தனையோ கம்பெனில வேலை பார்த்திருக்கான். இது வரைக்கும் பெரிய லெவல்ல அவன் வந்ததே இல்ல. ஹலோ ஹலோ. அதுவா, அது நான் ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கேன். ஆமா ஆமா, நான் இப்ப பேச முடியாது, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், ஆடிட்டு இருக்கேன்.
யாரத்த என்ன ஒண்ணு இல்ல அண்ணா, நம்ம பொண்ணுக்கு போட்டிருக்கிற நகை நட்டுல பிரச்சனை இருக்கே, இப்ப என்னங்க பண்றது? இங்க பாருடி, ஊரு உலகத்துல பண்ணாத தப்பையா பண்ணிட்டோம். என்னங்க நீங்க அதே பழைய கதையை பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பண்ணது சாதாரண தப்பு இல்ல. 50 பவுன் நகையில 5 பவுன் கவரிங் நகை போட்டிருக்கீங்க. இது சம்மந்தி வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு கொஞ்சமாச்சும் நினைச்சு பாத்தீங்களா? ஏய், கத்தி பேசாதடி. யார் காதுல இது விழுந்துற போகுது, அப்புறம் எல்லாம் கெட்டு போயிடும். என்ன தம்பி நீங்க இங்க? இல்லங்க, சமையலுக்கு தேங்காய் எடுத்துட்டு போறதுக்காக வந்தேன். சந்தோஷ் தம்பி, நீங்க மட்டும் வந்து என் தம்பி அடிச்சு வரலனா என்ன ஆயிருக்கும்? ரொம்ப நன்றி தம்பி. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும். அவன் பண்ணது தப்பு, அதனாலதான். உங்க மனைவி பவித்ராவையும் உங்க அம்மாவையும் தப்பா பேசுனதுக்கு அப்புறம் தான் அடிச்சீங்க. ஆனா முதல்லயே லக்ஷ்மி எங்களுக்காக வந்து தட்டி கேட்டுச்சு. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தம்பி. என் பொண்ணோட வாழ்க்கைய காப்பாத்திட்டீங்க. பரவாயில்ல, இருக்கட்டுங்க. நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கோம். இது கூட பண்ணலைன்னா எப்படி? சரிங்க, டைம் ஆயிடுச்சு. சரிங்க, நான் வரேன். ஏண்டி, நாம 5 சவரன் நகை கவரிங் போட்டதை பத்தி பேசினோமே, அது தம்பி காதுல விழுந்திருக்குமா? தம்பி காதுல விழுகிறது இருக்கட்டுங்க, இது சம்மதி காதுல விழுந்துச்சு, அவ்வளவுதாங்க. நம்ம பொண்ணு வாழ்க்கைய கேள்விக்குறி ஆயிடுங்க. அழாத, எப்படியாவது சமாளிக்க முடியுமான்னு பாக்குறேன்.